அப்பா ராஜேஷ் மிகவும் கோபமாக வரவேற்பறையில் இருந்த ஊஞ்சலில் வேகமாக ஆடிக்கொண்டிருந்தார். அவரது கோபத்தின் வெளிப்பாடு அந்த ஊஞ்சலின் ஆட்டத்தில் தெரிந்தது. அதற்கு காரணம் மகனின் பிடிவாதம். அமெரிக்காவிலிருந்து மகன் முகிலனின் கைபேசி உரையாடலை கேட்ட ராஜேஷ் காதில் அது மீண்டும் மீண்டும் கடல் அலையின சீறி பாய்ந்தது. அவரது மனதை மனநல அரித்து கொண்டிருந்தது. இதை பாருங்கப்பா, நான் இந்தியா வந்ததுமே வீட்டு கதவை திறக்கிறாப்புல லேப்டாப்பில் திருமணம் தகவல் மையத்தை திறந்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு ஏதாவது தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் நேராக ஹோட்டலில் ரூம் போட்டு போய் உட்கார்ந்துருவேன். எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் என்று கோபமாக தன்னிடம் சொன்ன மகனை எண்ணி கவலைப்பட்டார் ராஜேஷ். இனி பார்வதி, எனக்கு உன் மகன் மேலே சந்தேகமாக இருக்குது. இந்த பையன் வெளிநாட்டிலே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி குடியும் குடுத்தனமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். உனக்கு ஏற்கனவே எதுவும் தெரிஞ்சா என்கிட்ட மறைக்கிறியா என்று அம்மாவிடம் சத்தம் போட்டார் அப்பா. இருப்பினும் மகன் இந்தியா வந்த 2-3 நாட்களிலே ராஜேஷ் தன் மகன் சொன்னதை கேளாது அவரது கடமையை செய்ய ஆரம்பித்தார். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சில பெண்களின் புகைப்படங்களை காட்டி, சும்மா பாருடா முகில், நீ இந்த பொண்ணை கட்டிக்க வேணா, ஆளை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லேன் என்று சொல்லியே ஒவ்வொரு பெண்ணை பற்றிய விவரங்களையும் விவரித்து கொண்டே இருந்தார் ராஜேஷ். விடுமுறை முடிந்து மகன் வெளிநாடு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கியது. அப்பாவின் இந்த செயலை சகிக்க முடியாது மகன் அம்மாவிடம் சரவெடிய வெடித்தான். ஏமா, அப்பா என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு? நிம்மதியாக 10 நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு பார்த்தா அவர் என்ன கல்யாணம் தரகரா? இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு சரியான தொந்தரவு என புலம்பி தள்ளுனான் முகிலன். அம்மா பார்வதி மகனை பார்த்து, டி முகிலா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யாரையும் காதலிக்கிறியா? உண்மையை பேசு. திருமண வயதில் ஒருவன் கல்யாணம் வேணா என்று சொல்லி தவித்தான். அதன் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்று நம்புவள் நான். அதை சமாளிக்க நீயோ அப்பாவை குற்றவாளி கூண்டுக்குள் நிறுத்துகிறாய். அதுவே உண்மை. இனி என்னிடம் எதையும் மறைக்காதே என்று சத்தம் போட்டு கேட்டாள். அவளது உரையாடலை ராஜேஷ் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பது பார்வதிக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரிந்தது. சட்டென அம்மாவின் கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் முகில். ஆமாம்மா, என்னால் எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது. எனக்கு சில வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லை. நான் எப்போ பார்த்தாலும் இரும்பிக்கிட்டே இருக்கிறேனே, நீங்கள் கவனிக்கவில்லையா? எனக்குள் ஒரு வியாதியை வைத்துக்கொண்டு நான் இன்னொருத்து கழுத்தில் எப்படி தாளு கட்டுவேன் என கேட்டு அழுதபடியே சற்றென தன் பையில் இருந்த மருத்துவ கோப்பைகளை கட்டில் மேல் எடுத்து போட்டான். எனக்கு நுரையீரலில் பெரிய பிரச்சனை இருக்குமா? அதற்காக வைத்தியம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். குணமானதும் நிச்சயம் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை என் கல்யாணத்தை பற்றி பேசாதீர்கள் என சொல்லிவிட்டு மீண்டும் அவற்றை பையில் திணித்தான். அவனது பேச்சை வெளியே நின்று கவனித்து கொண்டு அவனது தந்தைக்கு தலை சுற்றியது. துடித்தது அவரது மனம். ஐயோ, என் சின்ன பிள்ளைக்கு வியாதியா? அவருக்கு சத்தம் போட்டு அழ வேண்டும் போல் தோன்றியது. அம்மா அழுதபடியே, ஏண்டா அப்பா கிட்ட இதை சொல்லலை என கேட்க, அம்மா, என்னோட இந்த பிரச்சனைக்கு காரணமே அப்பா தானே. அப்பா சினிமா பார்த்துட்டு வந்து தன்னையே அந்த ஹீரோவாக நினைத்து சிகரெட்டை தூக்கி போட்டு அழகாக கையில் பிடிச்சி சாகம் செய்து புகையை ஊதி என் முன்னாடி சிகரெட்டை பிடித்து காமிப்பார். சின்ன வயதில் அதை ரசித்தவன் நான். எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா தானே, அதான் அவரை போலவே சிகரெட் குடிக்க வேணும் என்று ஒரு ஆசை வந்துச்சு. அதோட பிரதிபலனாக தான் இன்று நான் பெரிய வியாதியில் அவதிப்படுகிறேன். அந்த கெட்ட பழக்கத்தை வெளிநாடுக்கு போயும் என்னால் விட முடியலம்மா. இன்றைக்கி என்னுடைய நுரையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா முழுக்க முழுக்க அதற்கு காரணம் அப்பா மட்டுமே என சொல்லி அம்மாவின் மடியில் படுத்து அழ ஆரம்பித்தான். வெளியே நின்ற அப்பாவால் இதற்கு மேல் மகன் பேசுவது எதையும் கேட்க முடியவில்லை. சற்றென அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு தன்னையே தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தார். அந்த ஒரு நொடியில் அவர் ஒரு முடிவை எடுத்து சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் எறிந்தார். தம்மால் பாதிக்கப்பட்ட மகனை நினைக்கையில் அவரது உள்ளம் துடித்தது. குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்ட சிகரெட்டை திரும்பி பார்த்த அவருக்கு அதை பார்க்கவே அருவருப்பாய் ஏதோ புழுவினை போல் தெரிந்தது. குற்றுண நெஞ்சுடன் மௌனம் சாதித்தார் அப்பா. வீட்டினுள் சிகரெட் வாசம் இல்லை. வாய் விடாது இருமும் அப்பாவின் சத்தமும் குறைவானது. விமான நிலையம். மகனை வழி அனுப்ப இதோ தாயின் தகப்பன்னு நினைத்த நெஞ்சங்குளங்க காத்திருக்க
அப்பா அங்கேருந்து இருக்கை அமர்ந்து சென்றார். அம்மா பார்வையை தன் மகன் முகிலின் கையை இருக்க பிடித்து கொண்டு, டே முகில், உனக்கு நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அப்பாவை இந்த சிகரெட் பழக்கத்தை விட சொல்லி எத்தனை வருடம் போராடி தோத்திருப்பேன். ஆனால் நீயோ இடைவிடாது சிகரெட் குடித்து கொண்டிருந்த அப்பாவை ஒரே ஒரு நாடகமாடி அவற்றை தூக்கி எறிய செய்து விட்டார். நன்றியடா மகனே. நான் இதுவரை பிள்ளைங்களுக்கு பாடம் போட்டு அப்பாவை மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்பாவை திருத்த தனக்கு இல்லாத வியாதி ஒன்று இருப்பதாக சொன்ன மகனை இப்போதாண்டா முதலில் பார்க்குறேன். இனி அப்பா சிகரெட்டை தொடமாட்டார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஓவராக தாண்டா நடிச்சிட்ட என்றார் அம்மா. அம்மாவும் மகனும் சிரித்து கொண்டார்கள். அம்மா அவசரப்பட்டு, அப்பா கிட்ட இப்போ எதுவும் சொல்லிடாத. அந்த சிகரெட் நாடகம் அப்படியே இருக்கட்டும். அதுக்காக என் கல்யாணத்தையும் ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. அப்பா காமிச்சாரே அந்த பொண்ணுங்களில் 2 3 ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. விட்டுறாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அருகில் வருவதை கண்ட முகில் இரும்பிக் கொண்டே அம்மாவை கட்டி பிடித்தான். அட போடா, அதுக்காக இப்படியா? உன் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு தாண்டா கொடுக்கணும் முகில் என மெல்ல சொல்லி சிரித்தாள் அம்மா. இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.